हीरो 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 नंदन सुपर हीरो जीरो 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 सतन निदा जीरो हीरो 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 नंदन सुपर हीरो जीरो 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 सतन निदा जीरो ஏசப்பா கையில நந்தானே ஹீரோ ஏசோட கால கீழ நீதானே ஜீரோ ஏசப்பா கையில நந்தானே ஹீரோ ஏசோட கால கீழ நீதானே ஜீரோ தானே 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 தன்னானே தானே 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 தன்னானே ஜபமும் வேதமும் என் மேல பொய்யும் திருட்டும் உன் மேல ஜபமும் வேதமும் என் மேல தானே 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 தன்னானே தானே 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 தன்னானே இயேசுவோடு இருந்தாலே வாழ்க்கையெல்லாம் ஹீரோ இயேசுவோடு இல்லைன்னா வாழ்க்கை பூரா சீரோ இயேசுவோடு இருந்தாலே வாழ்க்கையெல்லாம் ஹீரோ இயேசுவோடு இல்லைன்னா வாழ்க்கை பூரா சீரோ ஹீரோ 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 நந்தானே சூப்பர் ஹீரோ ஜீரோ 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 சத்தானே தானே 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 ஹீரோ 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 நந்தானே சூப்பர் ஹீரோ ஜீரோ 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 சத்தானே நீதா ஜீரோ हीरो 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 नंदन सुपर हीरो जीरो 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 सतन निदा जीरो ஏசப்பா கையில நந்தானே ஹீரோ ஏசோட கால கீழ நீதானே ஜீரோ ஏசப்பா கையில நந்தானே ஹீரோ ஏசோட கால கீழ நீதானே ஜீரோ தானே 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 பாட்டு இருந்துட்டு டவுன்
வேற பாட்டு போட்டு வேற பாட்டு போட்டு நியாயாதிபதி கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர் கர்த்தர் நம்முடைய ராஜா
ஃபர்ஸ்ட் மியூசிக் போடலாம். இந்த ஸ்டெப் பாருங்க. வருமா? போட்டுக்கலாமா? தானே 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 தன்னனனே தானே 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 தன்னனனே ஹீரோ 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 நந்தனே சூப்பர் ஹீரோ ஜீரோ 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 சத்தானே நீதா ஜீரோ ஹீரோ 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 நந்தனே சூப்பர் ஹீரோ ஜீரோ 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 சத்தானே நீதா ஜீரோ ஏசப்பா கையில நந்தனே ஹீரோ ஏசோட கால கீழ நீதானே ஜீரோ ஏசப்பா கையில நந்தனே ஹீரோ ஏசோட கால கீழ நீதானே ஜீரோ தானே 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 தன்னனனே தானே 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 தன்னனனே இயேசுவானவர் வசனம் இயேசு இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52. வளரும் தலைவர்கள் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:50. தலைப்பு பிரார்த்தனை செய்யும் தலைவர்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. இரண்டாம் நாள் தலைப்பு கீழ்ப்படிதலுள்ள தலைவர்கள். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். 1 சாமுவேல் 3:10. நான்காம் நாள் தலைப்பு பொறுப்பான தலைவர்கள். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஏசாயா 33:22. நான்காம் நாள் தலைப்பு நன்றியுள்ள தலைவர்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. பொறுப்பான தலைவர்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள
மேலும் அதிகமாய் நிறுத்தியிருந்தாய். லூக்கா 2:52. வெரி குட் இயேசுவானவர் ஞானத்திலும் கருத்திலும் மனுஷரையும் தேவதைகளையும் மனுஷரையும் அதிகாரமாய் இருக்கிறார். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷன் தயவிலும் அதிகமாய் விரித்திருந்தார். லூக்கா 2:52. அவர் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்தம் கண்டது. அடுத்ததாக முன்னாடி வா ஃப்ரண்ட்ல வந்து சொல்லுங்க வசனம். வெரி குட் மத்தேயு 2:10. வெரி குட் முன்னாடி வா ஃப்ரண்ட்ல வா. வெரி குட் இயேசுவானவர் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷரையும் அதிகமாய் விரித்திருந்தார். லூக்கா 2:52. எல்லாரும் நல்லா கியூட்டா சொன்னாங்கல்ல. காக்கா கிளாப் கொடுத்துடலாமா? இல்ல பையன் இல்லைங்க. எல்லாரும் பேச தெரியல மாதிரி கேளுங்க. Very good. Bible clap. சூப்பரா ஆடுனீங்க பிரைமரி ஸ்டூடண்ட்ஸ். God bless you all. சூப்பரா ஆடுனீங்க. உட்கார்ந்துக்கோங்க. அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதை அவரை பற்றி நான் கொண்டிருக்கிற தைரியம். நாள் 3. கீழ்ப்படிதல் உள்ள தலைவர்கள். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். 1 சாமுவேல் 3:10. நாள் 3. பொறுப்பான தலைவர்கள். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். நாள் 4. நன்றியுள்ள தலைவர்கள். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவகிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் இருக்கிறார். லூக்கா 2:52. Very good. Very good. கீழ்ப்படிந்துள்ள தலைவர்கள். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். 1 சாமுவேல் 3:10. வளரும் தலைவர்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகாரமாய் விருத்தியானார். லூக்கா 2:52. நாள் 3. தலைப்பு
கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஏசாயா 33:22. நான் 3. பொறுப்பான தலைவர்கள். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மளை ரட்சிப்பார். ஏசாயா 33:22. நான் 3. பொறுப்பான தலைவர்கள். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஏசாயா 33:22. ராஜனை செய்யும் தலைவர்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. தலைப்பு: பிரார்த்தனை செய்யும் தலைவர்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. வளரும் தலைவர்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவகிருபையிலும் ஆசையிலும் அற்புதமாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் சொல்லணும். பாடம் 5. தேவ நோக்கத்திற்காக ஒரு அணி. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். சங்கீதம் 118:14. பாடம் 5. மகாதேவனுக்காக சிறந்த துணி. கர்த்தரை துணியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று முடியலை. சங்கீதம் 107:1. பாடம் 1. பரலோகத்திலிருந்து அக்கினி. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார். நீதிமொழிகள் 15:29. பாடம் 2. ஆபிரகாமின் அழைப்பு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. பாடம் 3. தேவ கட்டளையும் யோசியாகும். கர்த்தாவே, உம்மை வசனம் என்றென்றைக்கும் வானத்திலும் நிலைத்து இருக்கிறது. சங்கீதம் 119:89. பாடம் சாமுவேல் சாமுவேல் என்று கூறினார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அரியன் கேட்கிறார் என்றார். சாமுவேல் 3:10. ஹீரோ சாங் டான்ஸ் ஆடுறவங்க மட்டும் நில்லுங்க, மற்ற பிள்ளைங்க ஓரமா இருங்க. ரிஜோ வசனம் சொல்லுவா. ரிஜோ வா, வசனம் சொல்லு. நான் சொல்லி தரேன், சொல்லு. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். தானே 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 தானே
எனக்கு ஒரு ஹால் ஸ்டேஜ்ல இல்லாத எல்லாரும் எனக்கு ஒரு நல்ல பண்ணையாரா பார்த்து சர்வெண்டா பார்த்து கூட்டிட்டு வாங்க. நிறைய பணம் இருக்கு, இது நம்மளே வச்சுக்கோங்க. லூசு மாதிரி இருந்தால் கூப்பிட்டு போயிடும். நம்ம கப்பல் கேட்போம். நீ ராஜாவுக்கு சர்வெண்டா வரியா? உன் பேர் என்ன? இவன் தான் கரெக்டு. உங்க பேர் என்ன? என் பேர் லூசு ராஜா. உங்களுக்கு ஏன் லூசு ராஜன் பேர் வச்சாங்க? எங்க அம்மா பார்த்து எனக்கு ராஜா தான் வச்சாங்க. ஆனா நான் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லூசு ராஜா வச்சுட்டாங்க. ஓ அப்படியா? உண்மையாவே லூசு தானே? வேலை ஒழுங்கா ஏதாவது பண்ணுவியா? அதெல்லாம் கரெக்டா நீ கண்டு தெரியுமா? அதெல்லாம் தெரியுது. ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. ஐயோ நான் டீ போட சொல்லல. இனி என்ன எடுத்துட்டு வந்தாலும் நீ ஒரு தட்டுல போட்டு எடுத்துட்டு வரணும். ஓகேயா? நீ என்ன போட்டுட்டு தட்டுல எடுத்துட்டு வரணும். ஓகே, நான் கொஞ்சம் வெளியே போக போறேன். செருப்பு மட்டும் எடுத்தாங்க. ஐயோ என்னடா பண்ற நீ? செருப்பை யாராவது தட்டுல எடுத்துட்டு வருவாங்களா? சோ அது ஏன் தட்டுல போய் எடுத்துட்டு வந்திருக்கடா? ஏன்டா இப்படி பண்ற? நீ உண்மையாவே லூசா இல்ல? எனக்கு புரியல, ஏன் இப்படி லூசாட்டே பண்ற? ஓகே, நான் வெளியே போறேன். யாரு வந்தாலும் நல்லா பராமரிச்சு அவங்கள அனுப்புங்க. நல்லா பராமரிச்சு அவங்களை அனுப்பணும். நல்லா பார்த்துக்கணும் அவங்கள. ஓகே ஓகே, நான் வெளியே போயிட்டு வரேன். அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு தான் போடுங்கம்மா. போடுங்கம்மா. என்னடா பண்ற? பிச்சைக்காரன் வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற. ஐயோ ஏன்டா இப்படி லூசு மாதிரியே நடந்துக்கிற? இப்படி பண்ணாத. ஓகே, என்ன யார் வந்தாலும் வாசலுக்குள்ளே வராம வெளியே துரத்தி விட்டுறாங்க. உள்ளே வரக்கூடாது. வெளியே போயிட்டு வர. சித்தப்பா, எங்க சித்தப்பா பார்க்க வந்தோம். நான் இப்பவே எங்க சித்தப்பா கிட்ட போய் சொல்லுவேன். இப்ப யாராவது வந்தாங்க
ப்ளீஸ் ஏசப்பா எப்படியாச்சும் அவரை நீங்க இப்ப உயிரோட வாழ இருக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. அவர் பத்திரத்துல மட்டும் ஒரு கையெழுத்து வாங்கிட்டேன்னா எனக்கு ஐயோ ஏசப்பா எப்படியாச்சும் அவரை காப்பாத்துங்கப்பா. ஐயோ எப்படியாச்சும் காப்பாத்துங்க. வந்து ஒரு பத்திரத்துல மட்டும் ஒரே சைன் போட்டு என்ன வேணா ஆக முடியாது, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஐயோ மத்தேயு 10:8 10:8 என்ன? 108 ஃபோன் பண்ணோம். எங்க ஐயாவை நானே கொல்லுட்டேன். எப்படியாச்சும் வீட்டுக்கு வந்து எங்க ஐயாவை காப்பாத்துங்க. சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க. ஐயா எத்திரிங்க, ஐயா எத்திரிங்க ஐயா. எங்க ஐயாவை நானே கொண்டுட்டு ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயாவே செத்தே போயிருப்பாரு. நல்ல அறிவாளியான கரை பண்ணையாரு, சூப்பரா. இவன் இல்லைன்னா நீங்க செத்து போயிருப்பீங்க பண்ணியாரு. நல்ல நாடகம்னா அறிவாளியான நாடகம். பண்ணல எப்படிரா உனக்கு மூளை திடீர்னு இவ்வளோ யோசி. நீங்க தானே ஏதாவது ஏசப்பட்டீங்கன்னு சொல்லிருக்கீங்க, அதான் ஏசப்பட்டீங்க. மத்தேயு 10:8 அப்புறமா தான் நான் 108 ஃபோன் பண்ணேன். ஓ அப்படியா? இனிமேல் ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணி இன்னும் நீ ஞானத்தை வளர்த்துக்கணும். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைப்பு வந்து வளரும் தலைவர்கள். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்னதான் தலைவனாக இருந்தாலும் நமக்கு ஞானம் இல்லைன்னா நம்ம ஆண்டவத்தை கேட்டோம்னா அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கார். நல்லா நடிச்சாங்கல்ல நம்ம அக்காங்கல்ல. ஆமா, எல்லா ஹீரோவும் எல்லா ஹீரோயின்ஸும் துதியின் வாசல் ஜப வீட்டுல தான் இருக்காங்க போல. இவங்க எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் விலகிவிடுவதில்லை. 2 கைகளும் ஒன்றுபட்டு. உன் வழியை கற்றுக்கு ஒப்பேற்று அவற்றை சங்கீதம் 37:5. கீழ்ப்படிதல் உள்ள தலைவர்கள், இப்பொழுது நீ என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராக இருப்பீர்கள். பூமியிடம் என்னுடையது. யாத்திராவும் 19:5. வளரும் தலைவர்கள் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் திருப்தியடைந்தார். லூக்கா 2:52. மக்கள் அழகாக வசனம் சொன்னாங்கல்ல. பைபிள் கிளாப் கொடுத்துடலாம். BIBLE BIBLE.
உருட்டு உருட்டு சாங் ஆட போறோம். உருட்டு உருட்டு சாங். எனவே அவருக்கு JESUS சொல்லிடலாமா? ஜீசஸ் தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். இந்த 4 நாட்களாக 5 நாட்களாக நல்ல வசனங்களை நீங்க கேட்டீங்க இல்லையா? மோசையை பற்றி கேட்டிருப்பீங்க, சாமுவேலை குறித்து கேட்டிருப்பீங்க, சிம்சோனை குறித்து, நிறைய தலைவர்களை குறித்து நீங்க கேட்டிருக்கலாம். கேட்ட நீங்க இந்த காதலை வாங்கி இந்த காதலை என்ன பண்ண அப்படியே விட்டுட்டு போயிடணும். என்ன பண்ணணும்? இந்த காதலை வாங்கி இந்த காதலை போகாம நேரம் எங்க வரணும்? இருதயத்துல வந்து அதை அப்படியே பதிஞ்சாதான்
நாளைக்கு நீங்கள் வளர வளர நீங்கள் தலைவர்களாக தலைவிகளாக என்ன பண்ண முடியும், மாற முடியும். எனவே இந்த நல்ல நாளிலே இப்படிப்பட்டதான நல்ல ஊழியர்களை செய்த அருமையான ஊழியர்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை இப்படிப்பட்ட அருமையான அந்த ஸ்கூலுக்கு பிபிஎஸ்க்கு நீங்கள் அனுப்பி கொடுத்ததினாலே வருகிற நாட்களில் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, உன்னை பெற்ற தாய் மகிழ்வார், உன்னை பெற்ற தகப்பன் சந்தோஷப்படுவார். எனவே அந்த அளவுக்கு இங்கே வளரக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவார்கள், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. பிள்ளை என்றால் தொல்லையா இருக்கக்கூடாது. பிள்ளை என்றால் நிறைய வீட்டில் பிள்ளைகள் எப்படியா இருக்கிறாங்க? தொல்லைன்னா என்னது கரெக்டா தெரியுமா? குறும்பு பண்றாங்க. குறும்பு பண்ற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. பிள்ளைனா தொல்லை பண்ணக்கூடாது. நீங்க பெற்றோருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, போகிற சபைகளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, உங்கள் டீச்சர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, உங்கள் ஹெட்மாஸ்டருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. நீங்கள் யாரால் பராமரிக்கிறீர்களோ அவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, தொல்லைகள் கொடுக்கவே கூடாது. நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள். குட் பாய் குட் கேர்ள். அல்லேலூயா. நான் குட் பாய்ன்னு சொன்னா பாய்கள்ல ஒரு அலையில சொல்லுங்க. வாய்களே இல்லையா? வாய்க்கு அந்த பாய் இல்லை, இந்த பாய், நீங்க பாய். குட் கேர்ள்னு சொன்னா கேள்விகள்ல ஒரு அலையில சொல்லுங்க. குட் கேர்ள் பிள்ளைங்க சவுண்ட் பயங்கரமா இருக்கு. நான் குட் பாய் என்று சொன்னால் ஒரு அலையில சொல்லுங்க. வாய்கள் மாத்திரம் ஒரு அலையில சொல்லுங்க. வாயம் அல்ல ஒரு அலையில சொல்லுங்க. புரியல. ஓகே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ எல்லாருக்கும் என்ன இருக்குது, பேர் இருக்குது இல்லையா? இங்க யாராவது பேர் வைக்காம யாராவது இருக்கிறீங்களா? உங்க அம்மாவோ அப்பாவோ அவனுக்கு பேர் வைக்கலையாமா? வாங்கிக்கலாம். நல்ல ஜோராக கை தட்டுங்க. பேர் வைக்காம இவனுக்காக ஜோராக கை தட்டுங்க. எங்க அம்மா அப்பா யாரு? வரல. சரி, இவனுக்கு பேரை வைக்கல. அப்ப என்னன்னு கூப்பிடுறாங்க? ஆடுன்னு கூப்பிடுறாங்களா, மாடுன்னு கூப்பிடுறாங்களா? எப்படி கூப்பிடுவாங்க? நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? காட்சன். அப்பா காட்டுக்கே சன்னா இருக்கிறாரு, இவருக்கே பேர் வைக்கலையா? காட்சன் பேர் என்ன? காடோட சன் பேர் என்ன? காடுடைய சன்னு யாரு? நீதான் காட் சன்னா? உண்மையான காடுடைய சன் யாரு? யாரு? நீனா? நீதான் காட் சன். உண்மையான காடுடைய சன் யாருன்னு சொன்னா ஜீசஸ். எத்தனை பேருக்கு தெரியும்? ஜீசஸ். அவர் தான் நம்ம காட். சரி, இவனுக்கு பேரே வைக்கல, அதனால இங்கேயே இருக்கட்டும். வேற யாராவது பேர் வைக்காம இருக்கிறீங்களா? பேர் வைக்காம யாராவது உங்க அம்மா அப்பா உங்களுக்கு பேர் வைக்கல, ஸ்கூல்ல சர்டிபிகேட்ல பேரே இல்லை அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? சரி, எல்லாருக்கும் பேர் வச்சிருக்காங்க இல்லையா? பேர் கூட்டா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? பேர் வைக்கலையா? சரி, இப்போ பைபிள்ல 2 பேரை பேர் வைக்கவே இல்லை. அவங்கள குறிச்சுதான் நான் சொல்ல போறேன். பைபிள்ல 2 பேருக்கு பேரே கிடையாது. ஆனா பேர் இல்லாதவர்கள் இயேசுவை பெருமைப்படுத்தினார்கள். சரியா? 2 பேருக்கு என்ன இல்லை, பேரே கிடையாது. அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னு தெரியாது, அவங்க பேர் வச்சாங்களான்னு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்று தெரியும், அந்த 2 பேர் மூலமாக ஆண்டவர் என்னப்பட்டார்னா மகிமைப்பட்டார். அவர்களை குறித்து தான் இப்பொழுது உங்களுக்கு நான் ஒரு
வசனத்தை வார்த்தைகளை சொல்ல போகிறேன். பேர் இல்லாத காட்சன் ஒன்று. சரியா? நீ எந்திரி. ஒரு நிமிஷம். நீ வா நமக்கு சரியான இந்த பேர் இல்லாத பேர் என்ன சொல்லுங்க? ஜானிசா காட்வின். ஓகே, இப்போ ஜாக்ஸா காட்வின்ங்கிற பேரே இல்லை சரியா? இப்போ காட்சன் பேரும் இல்லை, இந்த என்ன பேரு ஜானிசா காட்சனுடைய பேரும் இல்லை. இவங்க 2 பேர் தான் பைபிள்ல இருக்கிறாங்க சரியா? எங்க இருக்கிறாங்க யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? பைபிள்ல 2 பேர் இல்லாதவங்க இயேசுவை மகிமைப்படுத்தினாங்க. அமாரியஸ் இல்லை, குழந்தைகள். மணிஸ்திரி பேர் இல்லைதான், நான் குழந்தைகள்லாம் நம்ம பேசுவோம். சரி, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான் தெரியுமா? ஏசப்பாக்கு 5 அப்பத்தி 2 மீன் யாரு கொடுத்தா? சின்ன பையன். அந்த சின்ன பையனுக்கு பேர் இருக்கா? பேரே கிடையாது. அவன் ஆடு மேய்க்கிறக்கூடிய பையன். அவனுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க. அவன் படிக்கல. அவனை என்ன பண்றாங்கன்னா ஆடு மேய்க்க விடுறாங்க. மலை மேல போய் என்ன பண்ணணும்? ஆடுகளை மேய்ச்சிட்டு சாயங்காலம் அந்த ஆடுகளை எல்லாம் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடணும். அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணல, நம்மளை மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பலை, நம்மளை மாதிரி யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கல, நம்மளை மாதிரி புஸ்தகம் வாங்கி கொடுக்கல, பென்சில் வாங்கி கொடுக்கல, ரப்பர் வாங்கி கொடுக்கல, ஷூ வாங்கி கொடுக்கல. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவனுக்கு வேன் இல்லை, சைக்கிள் இல்லை, பஸ்ஸு இல்லை, எதுவுமே இல்லை. அவனுடைய வேலை என்ன தெரியுங்களா? ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு வேலை தான் அந்த பெற்றோர்கள் அவனுக்கு கொடுத்தாங்க. அதனால அவனுக்கு என்ன இல்லை, பேரே இல்லை. அவன் எங்க இருக்கிறான்னா யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறான். அங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான். அவன் கையில 2 அப்பங்களும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது. அவன் தான் இந்த சின்ன பையன் சரியா? இன்னொரு அருமையான பிள்ளை நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். அவனுக்கு பேரே கிடையாது. யார் சொல்ல முடியுமா? யாராவது தெரியல? பேர் இல்லாத ஒரு பிள்ளை பைபிள்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அவளை குறித்து இப்பொழுது பேசுறோம், பிரசங்கம் வேலை. எங்க இருக்கிறான்? நாகமான் வீட்டுல சீரியா ராஜாவுக்கு படைத்தலைவராக இருக்கிற ஒரு பெரிய மனுஷனுக்கு, பராக்கிரமசாலிக்கு அந்த வீட்டு வேலைக்காரியா யார் இருக்கிறான ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறான். அவ பேர் என்னது? பேரே கிடையாது. செருக்காம கால் வலிக்குவான். 2 பேர் இருப்பாங்க. உட்கார். 2 பேர்த்துக்கு நல்லா கை தட்டுங்க. பாருங்க, பேர் வைக்காத ஒரு பையன், பேர் வைக்காத ஒரு பிள்ளை. நமக்கெல்லாம் நல்ல பேர் வச்சிருக்காங்க இல்லையா? நல்ல பேர் வச்சு அம்மா அப்பா ஒவ்வொரு வருஷத்தையும் பர்த்டே கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணுறாங்க, பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. சபைகளில் வெளியே போகும்பொழுது நம்ம பேரை சொல்லி எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பையனுக்கு என்ன கிடையாது? பேரே கிடையாது. அம்மா அப்பா இருந்தாங்கன்னு தெரியாது, பேர் வச்சாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும், அவன் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பன். படிக்காதவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் ஆடு மாடு என்ன பண்ணுவாங்க, மேய்க்க விட்டுருவாங்க. நீ படிக்க லாக்கியே இல்லை, கழுத மேய், ஆடு மேய், பன்னி மேய், அல்லது என்ன பண்ணு ஏதாவது ஒன்று மேய்ச்சிட்டுன்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் படிக்க முடியாத பிள்ளைகளை, படிக்க வைக்காத பிள்ளைகளை, படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஆடுகளை மேய்க்க என்ன பண்ணுவாங்க, அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படி இந்த சின்ன பையன் ஒரு நாள் வழக்கம் போல ஆடுகளை மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போறவன் ஒரு நாள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்க பெரிய மலை. அந்த மலையில திரளான கூட்டங்கள், பயங்கரமான கூட்டங்கள். எத்தனை புருஷர்கள் இருந்தார்கள் அந்த மலையில? எத்தனை புருஷர்கள் இருந்தார்கள்? புருஷர்கள்னா யார் தெரியுமா? ஆண்கள். ஆண்களை தான் என்ன சொல்றாங்க, புருஷர்கள் என்று சொல்லுவார்கள். அப்போ 5000 புருஷர்கள் அங்கே இருந்தார்கள். 5000 மனைவிகள் கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்திருப்பாங்க. அந்த காலத்துல 10-12 பெற்றாதான் பெற்றோர்களுக்கே சந்தோஷம். யாக்கோபுக்கு ஆபிரகாம் மூலம் பார்த்தீங்கன்னா 12 கோத்திரங்களை கர்த்தர் என்ன பண்ணினா கொடுத்து ஆசீர்வதித்தார். அதுபோல அந்த காலத்துல குறைஞ்சது 10-12 பிள்ளைகளையாவது பெற்றெடுப்பாங்க.
அப்போ ஒரு புருஷன் ஒரு மனைவிக்கு 2 குழந்தை போட்டாலும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10,000. ஆக மொத்தம் எத்தனை ஆயிரம்? 20,000 பேர் ஒரு மலையில இருக்கிறாங்க. அந்த பாப்பா பேர் என்ன? பச்சை பஸ் போட்டு பேர் என்ன? அன்சிகாவா? மலையில எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க அங்க பார்த்துருங்க, நான் சொல்றதை கேட்கல. சுமார சொல்ல எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேரா? 2 பேரா? நீங்க சவுண்டா சொல்லு, பரவாயில்ல, தப்பா 20 பேர். சரி, அப்ப அந்த மலையில எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 20,000 பேர் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 5,000 புருஷர்கள், அவர்களுக்கு 5,000 மனைவிகள், ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைகள் போட்டா 10,000. ஆக மொத்தம் ஆண்டவருடைய அந்த பிரசங்கத்துல 20,000 பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும். இப்ப 12:30 ஆச்சுன்னா என்ன பண்றாங்க? பாஸ்டர்மா அக்கா என்ன பண்றாங்க? உங்களை எல்லாம் சாப்பிட்டுலாம் என்ன பண்றாங்க? அனுப்புறாங்க. பட்னியோட நீங்க போயிருக்கீங்களா? அந்த 4 நாள் வந்து நல்லா உங்களுக்கு பிஸ்கெட் கொடுத்து, ஜூஸ் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, என்னென்னலாம் கொடுக்கணுமோ முன்னாடி பின்னாடி எல்லாம் நல்லா கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? உங்களை படிக்க வச்சு உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா? அதே போல ஏசப்பாட்ட வந்தவர்களை ஆண்டவர் 3 நாளா வசனத்தை பிரசங்கம் பண்ணி அவர்களை வீட்டுக்கு அனுப்ப சொல்றார். அப்போ சீசர்களா சொல்றாங்க, 3 நாள் ஆகி போச்சு, நீங்க என்ன பண்ணுங்க? வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த 20,000 பேரை நீங்க என்ன பண்ணக்கூடாது? அனுப்பக்கூடாது. அவர்கள் 3 நாளா உட்கார்ந்து என்ன பண்றாங்க? வசனத்தை கேட்கிறாங்க. இப்படியே அவர்கள் மலையை விட்டு இறங்கினாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அவங்க தலை சுற்றி விழுந்துருவாங்க, அல்லது அவங்களால கீழே இறங்க முடியாதபடி டயர்ல படுத்துருவாங்க. அதனால இந்த 20,000 பேருக்கு என்ன பண்ணணும்னா சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. அவங்க இருக்கிறது எங்க? மலையில. மலையில கடை இருக்குமா? எத்தனை பேர் மலைக்கு போயிருக்கீங்க? என்ன மலை? வால்பாறை மலை. வேற யாருக்கு மலைக்கு? என்ன மலை? மேட்டு மலையா? புரியலடா. மேட்டுப்பாளையமா? சரி சரி. மலைக்கு வேற யாராவது போயிருக்கீங்களா? என்ன மலை? ஊட்டி. வெரி குட். கை தட்டுங்க, கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஊட்டி மலை. சரி, மலை மேல போனா என்ன இருக்காதுன்னா ஒரு கடையுமே இருக்காது. அப்ப ஏசப்பா சொல்றாரு, 20,000 பேர் 3 நாளா இருக்கிறாங்க, அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும். ஆனா வழியில சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். 12 சீசர்களை கூப்பிட்டு சொல்லும் பொழுது 12 சீசர் இடத்துல என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. அவங்கள அப்படியே வசனத்தை கேட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இவங்களை அப்படியே அனுப்பக்கூடாது, ஆகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அங்க பிலிப்பு இருக்கிற ஒரு சீசன் இருக்கிறான். அங்கே வந்து சொல்ற, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன் கையில 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு. அப்ப அந்த சிறு பையன் சாப்பிட்றதுக்காக தான் 5 அப்பத்தையும் 2 மீன் என்ன பண்ணியிருக்கிறான். ஒரு குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு தான் அவன் என்ன பண்ணியிருக்காங்க, 5 அப்பத்தையும் 2 மீன் வச்சிருக்கான். எதுக்காகன்னா ஆடுகளை மலையில மேய்ச்சிட்டு மதியானம் சாப்பிட்டு சாயங்காலம் அந்த ஆட்டை கூட்டிட்டு போகணும். அதனால அவனுக்கு மதியானம் ஆகாரம் வேணுங்கிறதுக்காக 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சிருக்கான். அப்ப திரளான கூட்டம் இருக்கும் பொழுது இயேசு சொல்றாரு, இவங்களுக்கு கொடுக்கணும் போது அங்க ஒண்ணும் இல்லை. ஆனா அங்க ஒரு சிறு பையன் கையில என்ன இருக்குது? 5 அப்பமும் 2 மீன். அது போய் சீசர்கள்ட்ட அந்த பிலிப்பு கேட்ட பொழுது என்ன பண்ணிட்டான்னா அந்த பையன் என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டான். நம்மனா கொடுப்போமா? நம்ம அப்பா அம்மா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்களே கொஞ்சம் கொடுன்னு கேட்டா என்ன பண்றோம்? காய்த்தை தான் கொடுக்குறோம். பிச்சும் கூட என்ன பண்றது இல்லை, நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனா ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? பிச்சு கொடுத்துருவாங்க இந்த. ஆனா ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க? கொடுத்தா கொடுத்ததுதான், அது ஒன்றே தான், என்ன ஆகாது, திரும்பி வரவே வராது. அப்போ ஒரு சின்ன பையன் கிட்ட கொடுத்தா திரும்பி வராது. ஆனா பாருங்க, அந்த சின்ன பையன் கிட்ட இருந்ததே 5 அப்பம் 2 மீன் தான். அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணிட்டான்? ஏசப்பாட்ட கொடுத்துட்டான். ஏசப்பா வாங்கினாரு,
அதை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாரு. ஸ்தோத்திரம் பண்ணி இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜனங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பந்தியா 50 பேரான மலையில் உட்கார வச்சு அந்த 5000 புருஷர்களுக்கு 5000 மனைவிகளுக்கு 10,000 குழந்தைகளுக்கு ஆக மொத்தம் 20,000 பேருக்கு ஆண்டவர் திருப்தியாக கொடுத்து மீதி எத்தனை கூடை எடுத்தார்னா 12 கூடை எடுத்தார். எத்தனை கூடை எடுத்தார்? எத்தனை சீசர்கள் இருந்தாங்க? அப்ப 12 சீசர்களை ஆண்டவர் சுமக்க வச்சார். இருந்தது எவ்வளவு? 5 அப்பம் 2 மீன். ஒரு பையனுக்கு தான் சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா அந்த பையன் அதை இயேசு கிட்ட கொடுத்த காட்டிக்கு இயேசப்பா அதை வாங்கி சோதனம் பண்ணாரு பாருங்க. அவர் பண்ண அந்த 5 அப்பம் பெருகிட்டே இருக்குது. அவர் பண்ண மீன் என்ன ஆகுது? பெருகிட்டே இருக்குது. கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க வேண்டிய மட்டும் சாப்பிட்டாங்களாம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுறோம்? வேண்டிய மட்டும் நம்ம சாப்பிடுவோம். ஏதோ ஃபஸ்ட்டு போட்டுட்டாங்க அதோட கை கழுவிலாம் சொல்லி கழுவ மாட்டோம். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கேட்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த சர்வெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த 20,000 பேர் வேண்டிய மட்டும் கேட்டு வாங்கி சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி 12 கூட எடுப்பதற்கு ஆண்டவர் அங்கே உதவி செய்தார். அல்லேலூயா. அதற்கு யார் காரணம்னு சொன்னா இந்த சின்ன பையன் தான் காரணம். அவனுக்கு என்ன இல்லை, பேரே கிடையாது, பேரே இல்லை. ஆனா ஏசப்பாக்கு அவன் கொடுத்ததினால 20,000 பேர் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூடைகளை மீதி எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ சிறு பிள்ளைகளாக இருக்கிற நீங்க ஆண்டவருக்கு இந்த சின்ன வயதுல இருந்து என்ன பண்ணணும்னா காணிக்கை கொடுக்கணும். சர்ச்சுக்கு போகும்போது எத்தனை பேர் காணிக்கை போடுவீங்க? எத்தனை பேர் போடாமல் இருப்பீங்க? கொடுக்குற காணிக்கை போய் கடையில் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு, மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு, ஐஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படி யாராவது இருக்கிறீங்களா? சரி, அப்படி நம்ம யாருமே இருக்க மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். இப்போ பாருங்க, அந்த பையன்கிட்ட இருந்த 5 அப்பத்தையும் 2 மீன் அப்படியே கொடுத்த காட்டிங்கன்னா ஆண்டவர் அதை வாங்கி ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுத்து திருப்தியாக்கி 12 கூட எடுத்து இன்னைக்கும் அந்த பையனை குறித்து நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு பெயர் வைக்காத ஒரு பையன்தான், ஆனால் இயேசுவுக்காக கொடுத்ததினால அவனுடைய பெயரை இன்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்லி அந்த காரியத்தை நம்ம ஞாபகப்படுத்துறோம். அதனால பாய்ஸாக இருக்கிற நீங்கள் அந்த சின்ன பையனை போல ஏசப்பாவுக்கு என்ன பண்ணணும், சிறு வயதிலிருந்தே உங்களை கொடுக்கணும், உங்களை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு அம்மா அப்பா மூலயமா என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் ஏசப்பாவுக்கு இந்த சிறு வயதிலிருந்தே கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வளரும் பொழுது பெரிய தலைவர்களாய் மாறி விடுவீர்கள். ஒரு 10-15 வருடத்துக்கு அப்புறம் உங்களை பார்த்தோம்னா நீங்கள் பயங்கரமான ஒரு தலைவர்களாக இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறி விடுவீர்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சின்ன பையனை போல 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசுகிட்ட கொடுக்கும். பெற்றோர்கள் குழந்தைகளை ஆலயத்துக்கு வரும் பொழுது அவர்களுக்கு காணிக்கையை கொடுத்து நீங்கள் பழகணும். நீங்கள் மாத்திரம் காணிக்கை போட்டால் பார்த்தாது, இந்த சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு போடக்கூடிய அந்த ஞானத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க வளர 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 அவங்க படிக்க அவர்கள் வேலைக்கு போய் சேர பொருளாதாரத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கடனே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் அந்த குழந்தை எதிர்காலத்தில் நல்ல ஒரு குழந்தையாய் வளர்ந்து நல்ல வேலைக்கு போகும். அதனால் பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் அனுப்பப்படுகிற உங்கள் குழந்தைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும், காணிக்கைகளை கொடுத்து காணிக்கை நேரத்தில் நீ ஏசப்பாவுக்கு என்ன பண்ண காணிக்கை போடுன்னு சொல்லி நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த பிள்ளைகள் நாளடைவில் என்ன ஆகுன்னா ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ கொடுக்க ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த 5 அப்பத்தையும் 2 மீனை எப்படி பெருக செய்து திருப்தியாக்கி மீதம் எடுத்து ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார், அப்படியே குழந்தைகளுக்கு கொடுப்பார். அதனால் பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் குழந்தைகளை ஆலயத்துக்கு அனுப்பும் பொழுது வெறுங்கையோடு நீங்கள் அனுப்பாதபடி குழந்தைகளுக்கு நீங்கள் காணிக்கையை கொடுத்து காணிக்கை போடணும்னு சொல்லி பழக்கி விட்டீங்கன்னா அந்த பிள்ளைகள் இப்போ போட ஆரம்பித்து விட்டால் எதிர்காலத்தில் பல ஆயிரங்களை பல லட்சங்களை அவர்கள் ஆலயத்துக்கு கொடுத்து ஆலயத்தை கட்டுவார்கள். அவருடைய வேலைகளை வருமானங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்கள், ஆசீர்வதிப்பார். சரி, இதுதான் சின்ன பையன். அடுத்தது ஒரு சின்ன பிள்ளை பார்த்தேன் இல்லையா, அந்த பிள்ளை வீட்டு வேலைக்காரி பிள்ளை. எத்தனை பேர் வேலைக்காரி பிள்ளை பார்த்துருக்குறீங்க? நம்மெல்லாம் படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம். ஆனால் சில பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டோம்னா அவங்க படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் பெற்றோர்களால் படிக்க வைக்காமல் சிறு வயதிலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பிள்ளைங்க?
வேலைக்கு போவாங்க இல்லையா? காலங்காத்தால எந்திரிச்சு பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க. அப்போ அந்த நாகமான் என்கிற ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரியாய் வந்த அந்த சிறு பிள்ளை என்ன பண்ணான்னா, நாகமானுக்கு என்ன வந்துருச்சு, குஷ்டம் வந்துருச்சு. அவன் எங்கே போய் சுகமடையலை. அவன் படைத்தலைவன் சுகமாகலை, அவன் நல்ல பராக்கிரமசாலி சுகமாகலை, அவன் மகா பெரியவன் சுகமாகலை. ஆனால் யாருனால சுகம் பெற்றான்னா, அந்த வீட்டில் வேலை செஞ்சா பார்த்தீங்களா சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையின் மூலமாகத்தான் அவன் என்ன பண்ணினான், சுகம் பெற்றான். அப்போ அந்த வீட்டில் வேலை செய்த பிள்ளை சிறு வயதிலிருந்தே ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறது, ஆண்டவரை தெரிந்திருக்கிறது, ஆண்டவரை புரிந்திருக்கிறது, ஆண்டவருடைய அற்புதத்தை பிள்ளை பார்த்திருக்கிறது. அப்படி பார்த்த காட்டிக்கு தான் எஜமான் என்ன பண்ணுவார், சமாரியாவுக்கு போவானால் அங்கே என்ன பண்ணுவார், சுகமாகி விடுவார் என்று சொல்லும் பொழுது அந்த சின்ன குழந்தை வார்த்தையை நம்பி என்ன பண்ணுகிறான், நாகமா போகிறான். ஆனால் போகும் பொழுது குஷ்டரோகியா போனால் திரும்பி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தையின் மாம்சத்தை போல அவருடைய மாம்சத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், மாற்றிட்டார். காரணம் என்னன்னா, அந்த சின்ன பிள்ளை சொன்னதை அந்த பெரிய மனசை கேட்ட காட்டிக்கு ஆண்டவர் அந்த சின்ன குழந்தையின் உடலை போலவே அந்த குஷ்டரோகம் உள்ள மனுஷனுடைய உடம்பை என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டார். அப்போ அந்த சின்ன பிள்ளை மாத்திரம் அன்னைக்கு அந்த எஜமானுக்கு நீங்க அங்க போய் அந்த ஊழியக்காரனை பாருங்க, அவர் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லாம இருந்திருந்தா இவனால என்ன பண்ணியிருக்க முடியாது, சுகமாயிருக்கவே முடியாது. பாருங்க, பெயர் இல்லாத ஒரு வேலைக்கார பிள்ளை ஆண்டவர் அறிஞ்சதினால தெரிஞ்சதினால உங்களை போல இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு யாரோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்லது ஒருவேளை அவங்க அம்மா அப்பா இருந்தால் சொல்லி கொடுத்துருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் இருந்தால் சொல்லி கொடுத்துருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தால் அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கலாம், இயேசுவை அறிந்து கொண்டிருக்கலாம். அப்படி அந்த பிள்ளை அறிந்து கொண்ட காட்டிக்கு தான் வேலைக்காரியா இருந்தாலும் கூட என் எஜமான் சுகமாக வேண்டும் என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். அவனும் போகிறான். திரும்பி வரும்பொழுது அந்த சின்ன குழந்தையினுடைய மாம்சத்தை போல அந்த குஷ்டரோகம் உள்ள மனிதன் என்ன பண்ணினா சுகமாகி தெரியும். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த சிறு பையனை போல நம்ம காணப்படணும், அந்த சிறு பிள்ளையை போல என்ன பண்ணணும், காணப்படணும். ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை, பேரே இல்லை. இன்னைக்கு நிறைய பேரை சொன்னா தான் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் பைபிளில் பாருங்க, பேரே சொல்லப்படாத குழந்தைகள் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணினா மகிமைப்பட்டார். அந்த பையன் வளர்ந்து பெரிய தலைவனாய் மாறினான். அந்த பிள்ளை வளர்ந்து அநேகருக்கு எஜமாட்டியாக அந்த குழந்தை என்ன இருக்கும், மாறியது. அதனால இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க நாளைக்கு வளரும் பொழுது ஒரு பெரிய தலைவனாய் மாறணும், நாளைக்கு வரும் பொழுது ஒரு பெரிய தலைவியாய் மாறணும். இந்த VBSல 5 நாள் வந்திருக்கிறீங்க. 5 நாளில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள், கற்றுக்கொண்ட வசனங்கள், கீழ்ப்படிதல், நல்லொழுக்கங்கள், ஞானங்கள், அறிவு, தேவ கிருபையெல்லாம் நீங்கள் பெற்றிருக்கிறபடினாலே இதை நீங்கள் அப்படியே கை கொண்டு கடைபிடித்து நீங்கள் இதன்படியாய் நடக்க ஆரம்பித்தால் நீங்களும் எதிர்காலத்தில் இயேசுவை போல ஒரு தலைவனாய் மாறலாம். அல்லேலூயா. பாருங்க, பெயர் வைக்காத ஒரு பையன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட்டார். பெயர் வைக்கப்படாத ஒரு பிள்ளையின் மூலமாக அங்கே ஆண்டவர் என்ன பண்ணினார், மகிமைப்பட்டார். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றோர்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார். உங்கள் பெயருக்கு ஏற்றாற் போல நீங்கள் வளர்ந்து வாழ்ந்து இயேசுவுக்காக ஒரு தலைவராக ஒரு தலைவியாய் மாறும்படியாக உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக. உன்னை பெற்ற தாய் மகிழ்வாள், உன்னை பெற்ற தகப்பன் சந்தோஷப்படும். அல்லேலூயா. அப்போ உங்களை பெற்ற தாய் மகிழணும், உங்களை பெற்ற தகப்பன் என்ன பண்ணணும், சந்தோஷப்படும். அதற்கு நீங்கள் அந்த பையனை போல கொடுக்கணும், அந்த பிள்ளையை போல இயேசுவை என்ன வரணும், மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லணும். யாராவது கஷ்டம் வியாதினா நீங்கள் போய் என்ன வரணும், ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணலாம், ஆலயத்துக்கு போகலாம். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டு வர்றவங்களுக்கு ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்து விடுவார். உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், உங்கள் ரிலேஷனாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம். ஏதாவது வியாதியில் கஷ்டப்படுறாங்க, கடனில் கஷ்டப்படுறாங்க, அவங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லி அவங்களை இந்த ஆலயத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இங்கு ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அந்த குஷ்டரோகத்தை அவனுக்கு மாற்றினது போல இங்கு வருத்தத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு வருகிற எல்லா பெற்றோர்களையும் உங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சுகப்படுத்துவார்.
நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்தா போதும், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? அற்புதத்தை செஞ்சிருவார். அதனால சின்ன பையனை போல இருக்கணும், சின்ன பிள்ளை போல. சரியா? புரிஞ்சவங்க ஒரு அழிலே சொல்லுங்க. எனக்கு புரியவே இல்லை, என்ன சொன்னீங்கன்னே தெரியல அப்படின்னா ஒரு அழிலே சொல்லுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. சரியா? சின்ன பையன் ஆண்டவருக்கு கொடுத்தான், சின்ன பிள்ளை இயேசுவை பற்றி என்ன பண்ணினான்? சொன்னான். அதனால 2 பேருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருகிற அளவுக்கு ஆண்டவர் அவர்களை இன்றைக்கு பேசும்படியாக வைத்திருக்கிறார். அதனால நாம இன்றைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கு பேசப்படணும், நம்ம வாழ்நாள் முழுவதும் பேசப்படணும். நம்ம மரித்தாலும் நம்மை குறித்து என்ன பண்ணணும்? பேசக்கூடிய அளவுக்கு இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாக இருக்கிறது. எனவே நீங்களும் இந்த பிபிஎஸ் மூலமாக இப்படிப்பட்ட விருத்தி அடைந்து சிறு பையனைப் போல சிறு பிள்ளையைப் போல மாறி சபைக்கு, சமுதாயத்துக்கு, சங்கத்துக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பள்ளிகளுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு செய்தியை நமக்கு கதையின் மூலமாக வேத வசனத்தின் அடிப்படையில் குழந்தைகளுக்கு ஏற்றது போல நல்ல ஒரு செய்தியை தந்த மாஸ்டர் அவர்களுக்கு எங்களுடைய சபையின் சார்பாக, பிபிஎஸ் டீம், குழந்தைகள் அனைவரின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, தொடர்ந்து நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேயா? பேர் கூப்பிடும்போது எல்லாருக்குமே ப்ரைஸ் இருக்கு. ஓகேவா? பேர் கூப்பிடும்போது வந்து வாங்கிட்டு உங்கள் இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள். ப்ரைஸஸ் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேயா? உங்கள் பொருளை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஒழுங்கு ப்ரைஸ் கொடுக்கப்படுகிறது. 5 நாட்களும் ஒழுங்காக வந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்களை வழங்கும்படி அன்போடு அழைக்கிறோம். பிகினர் ஸ்டூடெண்ட் சாமுவேல், எலிசா, கிளாப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் வாங்கும்போது கிளாப் பண்ணுங்க. ஓகே, உங்க டீச்சரும் ஒரு கிஃப்ட் வச்சிருக்காங்க. பரவாயில்ல, வெரி குட், வெரி குட். ஓகே, உட்கார்ந்துக்கோங்க. எலிசா ஜெர்சா, கனிஷ்கா, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. கனிஷ்கா, ஜெனிசா. ஓகே, வெரி குட். பிகினர்ல ஒழுங்காக 5 நாட்களும் வந்த பிள்ளைகள். பிரைமரியில அபினிதா பி, தனிலா எஸ், தனிலா எஸ், ஜிசா எஸ், மௌலிகா ஸ்ரீ, காட்சன் ஜே, நீ ஹரிகரன் கே. எல்லாம் ப்ராப்பராக உற்சாகப்படுத்துங்க. இவங்க எல்லாரும் பிரைமரியில 5 நாட்களும் ரெகுலரா வந்த ஸ்டூடெண்ட்ஸ். ஜூனியர்ல அஸ்வின் பிரபு, மெல்வின் சாலமன்
ஏ ஜப்ரீனா ஏ ஜிப்ரிஷா காட்வின் ஜெசிகா ஜெல்லன் பிறைமதி எஸ்ஆர் ஜூனியர் கிளாஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டுக்கான gift டீச்சர் வாங்கி தந்திருக்காங்க. சந்தோஷ் ஜே. பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா gift டீச்சரே வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த பர்பிள் கலர் ஜூனியருக்கு டீச்சரே எக்ஸ்ட்ரா gift வாங்கி கொடுத்துட்டாங்க. போர்டு வசன போர்டு மட்டும்தான் நாங்கள் சர்ச்சில் இருந்து கொடுத்தது. ஓகே, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே சரி. இந்த நாட்கள்ல வந்த எல்லா எலிசா ஆர், ஜர்சா ஜே, கனிஷா என், ஜெனிஷா என், किरण्या जी, अश्विन डी, ओके प्राइमरी स्टूडेंट्स अभिनीता पी, अभिनीता पी, तनिला एस, जिस्सा एस, जानिशा जी, मौलिका श्री एन, गॉडसन जे, हरिकरण के, ஒளிநிலா जूनियर स्टूडेंट अश्विन प्रभु पी, मेलविन सोलोमन एजी, अपेक्षा जी, जबरीना ये, जिप्रिशा गॉडविन, जेसिका जेलन, पिराइमदी एसआर, संतोष जे, संजित जे, संतोष जे, संजित जे, राशि आर, बेनीना चिनो, मगधी जी आर, विंसिका पीएस, रिजो सैमुअल,
ஓகே ஏண்டா காலியாடா வைப்ப ரிஜு சாகர், தேவதர்ஷினி, தேவதர்ஷினி, ஹர்ஷிதா ஸ்ரீ. ஏன் உண்டு பிரிக்க மாட்டியா அபினிவேஷ், அபினிவேஷ், ஏமா பிரிச்சுக்கிறீங்க ஜினோ, ஜினோ. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஜென்சிஎஸ், தன்யா, கிளாப் பண்ணுங்க. ஜென்சிஎஸ், தன்யா, பியூலா எஸ், எப்சிகா க்ளோரி எஸ். தேங்க்யூ பாஸ்டர் அம்மா. தேங்க்யூ பாஸ்டர் அம்மா. நாங்கள் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி வச்சுருந்தோம். கலர் பேப்பர்ஸ் வச்சு ஆக்டிவிட்டி பண்ணுறதுல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசுகளை வழங்கும்படி பிரதர் சுந்தரதாஸ் அவர்களை அழைக்கிறோம். ஜெர்சாயும் நம்மை வழி நடத்தின எங்க ஏசப்பாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாமா? அதுக்கப்புறம் இந்த பிபிஎஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்து இந்த சர்ச்சை நமக்கு கொடுத்து பிள்ளைங்களை எல்லாம் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு நம்ம கைட் பண்ண ரெவரண்ட் கிளாடிதாஸ் பாஸ்டர் அம்மாவுக்கு எங்களுடைய சபை சார்பாக பிபிஎஸ் ப்ரோக்ராம் சார்பாக எங்களுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யாரை அழைக்கலாம் அப்படின்னு நினைச்சப்போ எங்களுக்கு எப்பவுமே சைட் சப்போர்ட்டா இருந்து எல்லா காரியங்கள்லையும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஐபிஎச் ஜீவவார்த்தை சர்ச்சினுடைய பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்களை அழைக்கலாம் அப்படின்னு நினைச்சப்போ அழைத்த போது வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஒத்துக்கொண்டு இந்த இடத்துல வந்து தேவ வார்த்தையை கூட நம்ம பிள்ளைங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அந்த பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்க்கை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த இடத்துல ஆரம்பிக்கப்படுறதுக்கு ஒரு விதை போடணும் இல்லையா? அந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலி நடத்த வேண்டாம் அப்படின்னு இருந்தோம். பட் பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்த அந்த சகோதரர் ராஜா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜன் பிரதர் சொன்ன உடனேயே நாங்கள் வந்து அடுத்து புக்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். ஏன்னா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். உடனே நாங்கள் ரெவரண்ட் பெட்ரிக் கோட்டீஸ்வரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க எல்லாம் நம்பர்ஸும் எடுத்து எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், இனி எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரு. ஆனாலும் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டப்போ எங்களுக்கு நாங்கள் 30 புக்கு தான் கேட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு 100 புக்கு கொடுத்தாரு. அவர் அதிகமான புக்குகளை கொடுத்து எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த ரெவரண்ட் பாஸ்டர் பெட்ரிக் கோடீஸ்வரன் அவர் இந்த இடத்துல நாங்கள் நன்றி செலுத்துவதில் கடமைப்பட்டிருக்கிறோம். மகிழ்ச்சி அடைகிறோம். தேவர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக இந்த குழந்தைகளை எல்லாம் இந்த இடத்துல அழைத்து வருவது எப்படி அப்படின்னு யோசிச்சப்ப எங்களுக்கு வாகனங்கள் தேவைப்பட்டது. எங்களுக்கு வாகனங்களை கொடுத்து உதவி செய்த மிஸ்டர் கண்ணன், மிஸ்டர் ராஜா, மிஸ்டர் சிவகுமார், மிஸ்டர் பூர்ணச்சந்திரன், மிஸ்டர் காட்வின்
நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் ஏன் கூட சப்போர்ட்டிவாக வந்து எனக்கு இருந்தது வந்து என்னோட மகள் ஜிப்ரிஷா காட்வின். ஏன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் அவளை தொந்தரவு பண்ணுவேன். நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணு தளராமல் ப்ராக்டிஸ் பண்ணுவான். 1 மணிக்கு தூங்கிட்டு 7 மணிக்கு எழுப்பி விட்டுருவேன். இந்த இடத்துல டெய்லி ப்ரிப்பரேஷனும் நடந்துகிட்டே இருக்கும். அவளை எந்த இடத்துலையும் நான் விட்டதே இல்லை. ஜிப்பிவான்னு. ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக ஒத்துழைத்து அவளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அஸ்வின், அபினிதா, ஜானிஷா இவங்க எல்லாமே ஸ்கிட் போட்டதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பப்பட் ஷோ வந்து முதல் நாளில் பாஸ்டர் அருள்தாசன் அவர்களுடைய டீம் வந்து பப்பட் ஷோ நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க. முதல் நாள் வந்து அது நல்லா நடந்துச்சு. அவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம். டீச்சர்ஸாக எங்களுக்கு ஆட்கள் தேவைப்பட்ட போது மிஸ்ஸஸ் வசந்தி, மிஸ்ஸஸ் அம்பிகா, மிஸ் லிட்டியா, அப்புறம் பாஸ்டர் அம்மா 4 பேரும் டீச்சர்ஸாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்துல நான் பேரண்ட்ஸ், உங்களுடைய ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம் அப்படின்றத உங்கள் பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்க, ஓகேயா? ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து உங்களை அனுப்பலைன்னா இந்த ப்ரோக்ராம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக இருந்திருக்காது. உங்கள் ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் எங்களுடைய சபையின் சார்பாக, பிபிஎஸ் ப்ரோக்ராம் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அப்புறம் இது எல்லாத்துக்கும் முக்கியமானவங்க நீங்கள் இல்லைன்னா இது 0, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எல்லாரும் வந்தீங்க, நாங்கள் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கோமோ இல்லையோ எங்களை ஆக்டிவாக வச்சுருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நல்லா கற்றுக்க உங்களுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இதற்கு கொடுத்தவர்கள், இதற்காக ப்ரேயர் பண்ணவங்க எல்லாருக்காகவும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ராஜி ஆண்டியும் வந்தாங்க, ஒரு நாள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற யார் சொல்லிட்டேன், வேற யாரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா மன்னித்து கொள்ளுங்கள். அப்புறம் எலிசாவை வந்துட்டு கூப்பிட்டு 9:45 பாட்டியும் அம்மாவும் உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். லிட்டியா கீழே போயிட்டாங்களா? வர சொல்லுங்க. லிட்டியா டீச்சரை நான் ஸ்பெஷலாக நினைவு கூறணும். ஏன்னா 17 ஸ்டூடெண்ட்ஸை வச்சுருந்தாங்க. 17 ஸ்டூடெண்ட்ஸை தனியாலாம் ஹேண்டில் பண்ணாங்க. ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே நல்லா ஆக்டிவாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி 2 சாங், ஒரு ஸ்கிட்டுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. நேற்று நைட்டு 10:30 மணி வரைக்கும் வந்து கிஃப்ட் எல்லாம் எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்து இந்த இடத்துல இருந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்களுடைய உதவி இன்னும் எங்களுக்கு தேவைப்பட்டது. உங்களுடைய உதவியை நாங்கள் எங்கேயுமே மறக்க மாட்டோம். அவங்களுக்கு பெரிய கைத்தட்டு கொடுத்துருக்காமா? அப்புறம் நேற்று கிஃப்ட் வாங்குறதுக்கு அம்பிகா அக்கா வந்திருந்தாங்க. கிஃப்ட் செலெக்ஷன் அம்பிகா அக்காவும் நாங்களும் பண்ணோம். அம்பிகா அக்காவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பிடிச்சிருக்குன்னா அம்பிகா ஆண்டி, பிடிக்கலன்னா நான். ஓகேங்களா? ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருக்கோம். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, வசந்தி அக்கா எங்க அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமா, நைட்டு இந்த வசந்தி அக்கா வந்து ஜாபுக்கு போயிட்டு இருக்காங்க. ஜாபுக்கு போயிட்டு இருந்ததை எங்களுக்கு டீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் நைட் டியூட்டியாக மாற்றி வாங்கிட்டு மார்னிங் பிபிஎஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டியூட்டி வாங்கிட்டு காலையில் நமக்கு பிபிஎஸ் எடுத்துட்டு வீட்டில் பசங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்னைக்குமே கவனிப்பேன், அவங்க பேசுகிற அந்த தூக்க மயக்கம் எனக்கு வந்ததே இல்லை. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அவங்க இருப்பாங்க. வேலை கொடுத்த
மணி நேரம் எனக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. எனக்கு டிவிஎஸ் போகணும்னு அந்த டைமில் நான் ப்ரேயர் தான் பண்ணுவேன். எனக்கு பயம், எனக்கு கிளாஸ் எடுக்க தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைங்க எங்கிட்ட ஒரு வார்த்தை நாங்களோட வார்த்தையை சொல்லும்போது அதை பிடிச்சிக்கணும்னு நினைப்பேன். எனக்கு தூக்கமோ மயக்கமோ. ஆனால் இந்த சாப்பிட்டு நான் கீழே இறங்கினேன்னா என்னால் வீடு போய் சேர முடியாது. எப்படா அப்படின்னு கொண்டு போட்டுட்டு அந்த குட்டி பையனை என் கூட இருக்கான், அவனையும் அழைச்சிட்டு நான் படுத்துருவேன். அவங்களும் 7 மணிக்கு தான் அழைக்கிறாங்க. ஆனால் நீங்களே வச்சுக்கணும், இல்லாமல் டே கேரில் தான் விடணும் இல்லை. அதனால் அவனும் என் கூடயே படுத்துருவான். அப்படிதான் உண்மையிலே ஆண்டவரோட கிருபை தான். நான் எனக்கு இப்போ நான் இவ்வளோ எனர்ஜியாக இருக்கேன்னா மொத்தமே கிருபை தான். தேவனுக்கு நன்றி. அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு என் தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் சபைக்காக, எங்களுடைய சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக உங்கள் ஜெபத்தில் வச்சுக்கோங்க. ஓகேயா? எங்கள் சபையின் பேர் என்ன? துதியின் வாசல் ஜெப வீடு. உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில், உங்கள் குடும்ப பிரேயரில், எங்களுடைய சபையில் நடக்கிற ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். பாஸ்டர் ஃபீட்பேக். மிக அருமையாக நேர்த்தியாக ஒரு காரியத்தை செம்மையாய் செய்வதற்கு டேஸ் முக்கியம். ஒரு காரியத்தை செம்மையாய் செய்வதற்கு டேஸ் முக்கியம். ஒரு காரியத்தை செம்மையாய் செய்வதற்கு டேஸ் முக்கியம். ஜெபம் இல்லை, ஆட்கள் இல்லை, இல்லை 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 இல்லை. காரியத்தை செம்மையாய் செய்வதற்கு டேஸ் முக்கியம். ஞானம் தான் முக்கியம். ஞானம் இல்லைன்னா எதையுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அந்த ஞானத்தை பரலோகத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடியவர்கள் சகலமும் நேர்த்தியாக ஒரு குறை இல்லாமல் தேவ ஞானத்தோடு இந்த காரியத்தை செய்வதற்கு தேவன் உதவி செய்வார். ஞானம், ஆண்டவருடைய ஞானம் இருக்கிறபடியால் தான் இதற்கு சரியாக துணங்கி சரியாக முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஏன்னா வெய்ய காலம் எல்லாருக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கும். அதனால் சரியான நேரத்தில் ப்ரோக்ராமை தொடங்கி சரியான நேரத்தில் முடிக்கிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஆதாரங்களை கொடுத்து அவர்கள் வழியில் சோர்ந்து போகக்கூடாது, வீட்டில் சோர்ந்து போகக்கூடாது, திருப்தியாய் அவர்களை அனுப்பின எல்லாருக்கும் அந்த ஞானத்தை கொடுத்தபடியினாலே இந்த அருமையான கூட்டம் ஞானமாய் நடந்தது. இல்லையா? ஒரு காரியத்தை செம்மையாய் செய்வதற்கு ஞானமே முக்கியம் என்ற வார்த்தையின்படி ஞானத்தை இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சின்ன வேலை செஞ்சாலும் கூட அந்த தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஞானம் தான். அந்த ஞானத்தினால்தான் அந்த காரியம் செம்மையாய் முடிந்திருக்கிறது. எனவே அந்த ஞானத்தை வருகிற நாட்களை இன்னும் கத்தர்களுக்கு கொடுப்பாராக. இதுவும் சுயமானவைகளை கத்தற்காக நீங்கள் செய்வீர்களாக. இதற்காக கொடுத்த, செவித்த, உழைத்த, ஒத்துழைத்த எல்லா இடங்களிலும் கத்தை நியமிக்கப்பட்ட உங்களுக்கு அவருக்குள் இருக்கிற அறிவு, ஞானம் என்பவைகளான பொக்கிஷங்களை கத்தர் எந்த நாள் முதல் கொண்டு கொடுத்து உங்களை ஞானத்தில் பெருக செய்வாராக. ஞானம்தான் முக்கியம். ரெஜினாவர்கள் தன்னுடைய வேலையிலும் பொறுப்பாக இருந்து தன்னுடைய ஊழியர்களை நம்ம இருக்கிறார்கள், பொறுப்பாக இருக்கிறார்கள். வேலை நேரத்துக்கு வேலைக்கு சென்று வேலையில் அங்கே ஆண்டவர் நினைவுபடுத்தி மீண்டும் இருக்கிற நேரத்தில் இந்த வீடியோஸ்லாம் அதிக நேரங்களை செலவு பண்ணி அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களுக்காக கொடுத்து அந்த கரங்களை மருத்துவர்கள் கத்தருக்கு பயன்படுத்தினாலே கத்தர் அந்த குடும்பங்களை தலைக்கும்படியாக செய்தார். அதனால் இந்த அருமையான ஊழியர்களை செய்ததினாலே
அருமையான கணவரை என்ற பிள்ளைகளை இந்த ஊழியத்தில் இன்னும் ஆண்டவருக்காக கரைக்க வைப்பாராக, குளிர்க்க வைப்பாராக, ஒளிர வைப்பாராக. இன்னும் பெரிதானவர்களை கத்திற்காக செய்வதற்கு அருமையான குடும்பங்களை தொடர்ந்து நாங்கள் செவித்து ஆசீர்வதிக்கிறோம். நமக்கு இந்த 5 நாட்களும் நம்ம இங்க ஜாலியா இருந்தாலும் கீழே வந்து நமக்கு சப்போர்ட்டிவா நமக்கு உதவியா இருந்த சரோஜா அக்காவுக்கு இந்த ஒரு பெரிய நாம் யாரும் எழுந்த எல்லாரும் எழுத நிற்போம். பிள்ளைகளுக்கு நல்ல அருமையான சர்டிபிகேட் இங்கே ஆயத்தமாக போட்டிருக்கிறது. எனவே அதற்காகவும் பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல இருந்தால் என்பதை அவர்கள் உணரட்டும். அப்படிப்பட்ட மகிமையை 5 நாட்களிலே இந்த ஆலயத்தில் வைத்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த துதியின் வாசல் ஜெப வீட்டிலே வருகிற நாட்கள் இன்னும் பெரிதான ஊழியங்கள் நடப்பதற்கு ஆண்டவரின் இடத்தை இன்னும் ஆசீர்வதிப்பீராக, ஆயத்தப்படுத்துவீராக. யாத்திராகமம் 20:24 என் நாமத்தை நீங்கள் எந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ அந்த இடத்துக்கு வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த விபிஎஸ் நடந்தது நிமித்தமாக இந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும், இந்த ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். வந்திருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எல்லாம் வருகிற நாட்களிலே அந்த சிறுப்பன் சொன்னது போல இவர்கள் போய் சொல்லி அநேக நாகமான்களை இந்த இடத்தில் அழைத்து வருகிற ஒரு ஜெப வீடாக, சுகமாக்கிற அடுத்த ஒரு மருத்துவமனையாக, தேவ பிரசன்னம் காணப்படுகிற தேவனுடைய ஆலயமாக இந்த 5 நாட்கள் எப்படி நீ மாற்றி கொடுத்து பிள்ளைகளுக்கு ஒரு திருப்தியை கொடுத்தீரோ, இனி அந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் இந்த இடத்துல தங்கட்டு ஆண்டவரே. இது என்றென்றைக்கு நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கு வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த இடத்தை மனதார திறந்து கொடுத்த பாஸ்டர் கிளாடிதாஸ்க்காக அருமையான ஆண்டவரே, ஐயா ஆண்டவரே, அப்பா சுந்தரதாஸ் ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் முதிய வயதில் கனி தந்து இன்னும் பசுமையும் புஷ்டியுமாக இருந்து இந்த ஊழியத்தில் அவர்களை பிரயோஜனப்படுத்துவீராக. மறைமுகமாக வெளிப்படையாக இந்த ஊழியத்திற்காக அவர்கள் செய்த ஜெபங்கள், அவர்கள் செய்த தியாகங்கள், செய்த செலவுகள், எடுத்துக்கொண்ட நேரங்கள், எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், சரீர உழைப்புகள் அத்தனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். இவைகள் எல்லாம் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளதற்கு நல்ல நீதியுள்ள தேவனாக இருந்த இந்த இடத்தையும் இந்த ஊழியத்தை நீ ஆசீர்வதிப்பதற்காக சொல்கிறோம். ரெஜினாக்காக, கார்விற்காக, பிள்ளைகளுக்காக செல்கிறோம். கடந்த 5 நாட்கள் முழு அப்பா முயற்சியோடு இதை தொடங்கி முடிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை தாகத்தோடு தன்னுடைய பணிகள் மத்தியில கர்த்தருடைய ஊழியத்தை விட்டுவிடாதபடி சிறு பிள்ளைகளை எப்படியாவது கர்த்தருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்ற இந்த குடும்பம் பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட சரீர முயற்சிக்காய் சோத்துறோம். எல்லா பொருளாதார கர்த்தாவை செலவுகளுக்காய் சோத்துறோம். தூக்கமின்றி கர்த்தாவை அலைச்சலுக்காக சோத்துறோம். பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் செய்த தியாகங்களுக்காக சோத்துறோம். வருகிற நாட்கள் இந்த குடும்பத்தை இன்னும் இந்த ஊழியத்தில் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. வருகிற நாட்கள் ஆண்டவரை காட்சனை கத்த தொடர்ந்து இந்த ஊழியத்தில் இன்னும் பயன்படுத்தி அநேகருக்கு மகனை ஆசீர்வாதமாய் மாற்றும். அவருக்குள்ள இருக்கிற கிருபை காலங்கள் இன்னும் வெளிப்படுவதாக. மறைந்திருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வருகிற நாட்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களாக அவர்கள் சபையில திகழ்வார்களாக. அவர்கள் மூலமாக இன்னும் தேவ நாமம் மகிமைப்படட்டும். அவர்களை குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று 5 நாட்களும் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களாக இருந்து அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் சத்தியத்தில் சபைக்கு தூண் தானே
ஹீரோ ஹீரோ ஹீரோ